2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8ஆம் வசனமும் 11ஆம் வசனம் வரை, 8 முதல் 11 வரை வாசிங்க எல்லாரும். 2 கொரிந்தியர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்கும் எல்லாரும் வாசிக்கலாமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேச வேண்டும். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன் உங்களுக்கு விதையையும் கொடுப்பார், ஆகாரத்தையும் கொடுப்பார். உங்கள் வீட்டையும் நீங்கள் கட்டுவீங்க, தேவனுடைய வீட்டையும் கட்டுவீங்க. அல்லேலூயா. உங்கள் வீடு உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் சேர்ந்தா தேவராஜ்யம், சபை என்கிற ராஜ்யத்தை நம்ம கட்டுவோம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் தேவராஜ்யத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பெருக வேண்டும். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற கர்த்தர். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். நல்ல சாப்பாடு கிடைக்கும், உங்களுக்கு ருசி ருசியாக கொடுப்பார். நீங்கள் நல்லா சாப்பிட வேண்டிய வயசு. அல்லேலூயா. நல்லா சாப்பிடணும், ருசி ருசியாக செஞ்சு சாப்பிடணும். மனைவிமார்கள் கோணிக்கிட்டு நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களே, புசிக்கிறதற்கு ஆகாரம் அதான் கிடைக்குமே, அதான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருவோமே, இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் நமக்கு ருசி உள்ளதை இந்த மாதம் கொடுக்கணும்னு உட்கார்ந்துருக்கணும். சிறைவேலர்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல சாப்பாடு கொடுத்தாரு. 1 நாள் 2 நாள் இல்லை, காலையில் மத்தானம் ராத்திரிக்கும், திங்கள் செவ்வாய் புதன், ஒவ்வொரு நாளும் 40 நாள் கிடையாது, எத்தனை 40 வருஷம் சாப்பாடு போட்டார். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னா அவங்களுக்கு 6 மைல் நீளமாக நிற்கிற குட்ஸ் ட்ரெயின், அந்த குட்ஸ் ட்ரெயினில் ஆகாரத்தை ஏற்றிக்கிட்டு மூடையாக ஏற்றி கொண்டு வந்து இறக்கணும் வனாந்தரத்தில். அதுக்கு ட்ரெயின் ரோடு ரயில் போடணும். 6 மைல் நீளமான குட்ஸ் ரயிலில் கொண்டாடணும். அது நிறைய ஏற்றி கொண்டு இறக்கினா தான் ஒரு நேரம் அத்தனை இஸ்ரவேலர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் சும்மா வானத்திலே தேவ தூதர்கள் சாப்பிட்ற அப்பத்தை பொத்து பொத்துன்னு போட்டார். போய் ரேஷனில் வாங்குன்னு சொல்லலை, வீட்டு கதவை திறந்து வாசலில் பாரு இருக்கும்னார். இவங்கெல்லாம் காலையில் வர வேண்டியதான், கதவை திறக்க வேண்டியது, முன்னால் மண்ணாக இருக்குது. இது என்னன்னு கேட்டாங்க, மண்ணான்னு பேர் வந்துச்சு, எடுத்தாங்க சாப்பிட்டாங்க. சிலர் அதை வேறு வேறு ருசியாக செஞ்சாங்க. ஒரே மண்ணாக தான் சிலர் அப்பமாக சுட்டு சாப்பிட்டாங்க, சிலர் அவிச்சு தின்னுப்பாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு. ஆனால் அதனுடைய ருசி தேனிட்ட பணியாரம் போல். எத்தனை பேர் ஆகாரத்தால் நிரம்புவீங்க இந்த மாதம்? நிரம்புவீங்க. சாலமோன் சொல்கிறாரு, அவர் ஆலயம் கட்டினவர், அரண்மனையும் கட்டினவர். அவர் சொல்கிறாரு, என்னை போல சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? அவருக்கு சாப்பாடு பல தேசங்கள்லேருந்து விதவிதமான டேஸ்ட் சமைக்கிற ஆட்கள். அவனுக்கு மல்டி டேஸ்ட் அவனுக்கு வேண்டியிருக்கும். ஒரு மனைவி அவனுக்கு பத்தாது, 50-60ன்னு கல்யாணம் கட்டின்னு வந்திருப்பான். மறுமனையாட்டிகள் கணக்கே இல்லையா. இவனுக்கு நம்ம ஆட்களுக்கு காசு கட்ட கணக்கில் ரூபாய் இல்லை, அவனுக்கு மறுமண்டியாட்டி கணக்கு இல்லை. அவ்வளோ சாப்பாடு எல்லாரும் சமைச்சு கொடுப்பாங்க. அவ்வளோத்தையும் சாப்பிட்டு சொல்ல, நான் சம்பரமாய் சாப்பிட்ருக்கிறேன். சாப்பிட்டுட்டு சாலமோன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. உடம்பை ஊட்டி வளர்த்தேன், மனசுக்கு சஞ்சலமாக இருக்குதுன்னா. நம்ம மனசில் இயேசுவை வச்சுருக்கிறோம், 2 மனசில் தேவராஜ்யத்தை வச்சுருக்கோம், 3வது மனசில் பரிசுத்தாவியானவரை குடியிருக்க பண்ணியிருக்கோம். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு எப்பவும் சந்தோஷம். சாப்பிட்டாலும் சந்தோஷம், சாப்பிடாட்டாலும் சந்தோஷம். அப்படி தானே?
உடனே நீங்கள் அடிக்கிறவங்களே, கோயிலுக்கு வந்தாலும் சந்தோஷம், கோயிலுக்கு வராமல் இருந்தாலும் சந்தோஷம்னு. 127 நாட்டு ராஜாவை எப்படி எஸ்தர் மதிப்பாளோ, ரெஸ்பெக்ட் பண்ணுவாளோ, உபசரிப்பாளோ, அது மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை நினைங்க. 127 நாட்டுக்கு கிண்டல் பண்ணாதீங்க. இவர் 127 நாட்டு ராஜா கிண்டல் பண்ணாங்க, உள்ள பூர்வமாக நினச்சி. ஹல்லேலூயா. அப்படி நினைங்க, கர்த்தர் உங்கள் மேலே இரக்கம் செய்வார். உங்களுக்கு நோய் வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு கர்ப்பத்தில் நோய் வராது, குடலில் நோய் வராது, குழந்தைகளுக்குள்ளே மர்ம நோய்கள் வராது. கணவர் தான் உங்களுக்கு மெயின். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் கணவன்மார், ஆண்கள் மனைவி செய்ய வேண்டிய கனத்தை செய்ய, அவங்க சாப்பிட்டாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுருணும். சில பேர் ஆடு மாடு மாதிரி பிளக்கு பிளக்கு பிளக்குன்னு எழும்பிடுவாங்க. நீ சாப்பிட்டியாம்மா அப்படின்னு ஒரு தடவை அப்படி உள்ள உருக கேளுங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்படி கேட்கவே வேண்டாம். அந்த ஒரு வார்த்தைக்காக 5 வருஷம் உங்களுக்கு சோறு பொங்கி போடுவாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவாங்க. எல்லாம் அன்பின் ராஜ்யம். அல்லேலூயா. அன்பின் ராஜ்யம், அன்பின் ராஜ்யம். புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், அப்புறம் விதைக்கிறதுக்கு விதையை கொடுப்பார். ஆகாரத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாருன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தீத்துருவோம். பேங்க்கில் பணமெல்லாம் சாப்பிட்டே தீரும். சில பேர் வருவாங்க, பாஸ்டர் இவரை என்னன்னு சொல்கிறது, எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் இருந்த ஜாமான்லாம் போய் அடகு வச்சு சாப்பிட்டுட்டாரு, என் செயினை கொண்டு போய் வச்சு சாப்பிட்டாரு. ஒன்றும் இல்லை பாஸ்டர், இதையும் கேட்குறாரு அதையும் கேட்குறாரு, என்ன பாஸ்டர் செய்ய? அப்படி சொன்னவங்களாம் என்கிட்ட வந்து சொன்னது என் காதில் இருக்கு. இன்னும் இந்த நிலைமையெல்லாம் மாறும். பஞ்சம் தீரும் வரை அந்த பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை. அல்லேலூயா. பானையில் எண்ணெய் மாவு குறையவில்லை. சொல்லுங்க, சாஃப்டாக சொல்லுங்க. உங்கள் ஹஸ்பண்ட்ட சொல்கிறீங்க, பானையில் எண்ணெய் மாவு குறையவில்லை. கணவர்கிட்ட கத்தாதீங்க, புருஷன்கிட்ட கத்தி பேசக்கூடாது. பானையில் குறைவு இருந்தாலும், பனி பரிசில் காசு குறைஞ்சி போனாலும் என்னங்க அப்படின்னீங்கன்னா காரியம் வேற. உப்பு இல்லாத இல்லை, அடுத்த வீட்டில் கேட்குது. கரங்களை அசைத்தால் எழுவா இயேசுவுக்கு மகிமை. புசிக்கிறதுக்கு ஆகாரம், அது எதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்? அதான் தன்னால் கிடைக்குமே. இல்லை, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உனக்கு தேவனே சாப்பாடு கொடுக்கணும். இந்த மாதம், அக்டோபர் மாதம். அடுத்தது விதையை கொடுப்பார். விதைனா விதைக்கணும். அதை அவர் விதைக்க மாட்டார், நீ தான் விதைக்கணும். தேவராஜ்யத்தில் விதைக்கணும். உன் கண்ணீரை விதைக்கணும், உன் நேரத்தை விதைக்கணும், உன் இரவுகளை விதைக்கணும். உன்னுடைய இரவுகளை விதைக்கணும். இரவுகளில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும். உன்னுடைய முதல் பங்கை தேவனுக்கு கொடுக்கணும். உன் முதல் மகனை அல்லது முதல் பிறந்த மகளை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும். விதைக்கணும், மகனை விதைக்கணும். நான் அவளை எனக்கென்று விதைப்பேன். இது ஓசியாவில் இருக்கிற வசனம். நான் அவளை எனக்கென்று விதைப்பேன். ஸ்தேவான் ஒரு விதை, இரத்த சாட்சிகளுக்கு முதல் விதை. எத்தனை மிஷனரிகள் மரித்தாங்க, அவங்களாம் விதைகள். 12 சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் விதையா மாறினாங்க. தோமா அங்க வந்தாரு, ஒரு விதையா போடப்பட்டார், விதையா மரித்தார். அதனால இந்தியா இன்னும் அந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே இருக்குது. இல்லைன்னா அழிச்சிருவாங்க. விதைகளை கொடுப்பார், கொண்டு விதையை கொடுக்கிற தேவன் நிலத்தை தரமாட்டாரா? விதையை கொண்டு எங்கே போய் விதைக்கிறது? ஒரு நிலம் வேணும். முள்ளுள்ள நிலம், கற்பாறை உள்ள நிலம், இதெல்லாம் வேண்டாம். நல்ல நிலத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு நல்ல நிலத்தை இந்த மாதம் கொடுக்கிறாரு. நீங்கள் எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும், சொல்லுங்க அந்த வார்த்தையை, அதான் இன்னைக்குள்ள வசனம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும். அப்புறம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் 11ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். சார், ஆவீர்கள் பிரதர். நீங்கள் எவ்விதத்திலும்
நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாருடைய ஜெபத்தை நம்பிக்கிட்டு நான் இருந்தேன்னா நடக்காது. நீ ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். எவ்விதத்திலும் நீ நல்லா இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும். இன்னும் நீ ஜெபம் பண்ணு, இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணுறேன். நீ உபவாசம் பண்ணல, நான் உபவாசம் பண்ணுறேன். அப்படி தான் சபை தன்னுடைய பொறுப்பை எடுக்கிறது. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணோம். கொஞ்சம் 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 பணம் பேங்க்கில் சேர்ந்துக்கிட்டே வரீங்க. அது சேர்ந்துக்கிட்டே வர்ற மாதிரி இங்கே தேவனுடைய கிருபை சேர்ந்துக்கிட்டே வரும். ஆனால் நீங்கள் ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது சகோதரனே, சகோதரியே. இதனால் நான் சம்பூர்ணமாகலை, இதனால் நான் சம்பூர்ணமாகலை நீ சொல்ல விட மாட்டார். அக்டோபர் மாதத்தில் என்ன சொல்வார்னா, எவ்விதத்திலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். வாசித்து பாருங்க, அப்படி போட்டிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எப்படி போட்டிருக்குது? எவ்விதத்திலும் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சத்தமா சொல்லுங்க, நாங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவோம். சொல்லுங்க, நாங்கள் எவ்விதத்திலும். நாங்கள் இங்கு பலிபீடத்தில் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நாங்கள் பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறோம், நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவராவீர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயிருப்பீர்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுப்பார், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுப்பார். பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை, பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை. குதிரையில் போகிற மாதிரி இருக்குன்னா, பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை, பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை. எனக்காக, எனக்காகன்னு சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்பவரே. எனக்கு இனி பயமில்லை உலகினிலே, எனக்காக யாவற்றையும் செய்பவரே. எனக்கு இனி பயம் இல்லை உலகினிலே. எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை வேண்டாம், ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை. எண்ணத்தை உடுத்துவோம், கவலை வேண்டாம், ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை. காட்டு புஷ்பத்தை தேவன் உடுத்துவித்தால் அவர் நம்மை உடுத்துவது உண்மை அல்லவா? எனக்காக எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும், எனக்காக எல்லாவற்றிலும் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய். அக்டோபர் மாதத்தில் அந்த பிளஸிங் சேர்ந்துக்கிட்டே வருது, உங்களுக்குள்ள சேர்ந்துக்கிட்டே வருது, சேர்ந்துக்கிட்டே வருது. அல்லேலூயா. குப்பையை கொட்டிட்டீங்க, உங்க பலத்தை கொட்டியிருக்கீங்க. இனி விதை தானியம் புறப்படும். நிலத்தையும் கொடுப்பார், விதை தானியத்தையும் கொடுப்பார். விதை தானியத்தையே கொடுத்தவர் நிலத்தை கொடாமல் இருப்பாரா? பூமி மதன் நிறைவும் கத்துறது. உனக்கு ஒரு இடத்தை கொடுப்பார். நீ வீட்டை கட்டினாலும் சரி, தோட்டத்தை போட்டாலும் சரி. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயம் இல்லை உலகினிலே. நாளையத்தை நத்துக்காக கவலை வேண்டாம், நாதன் இயேசு இருக்கிறார், அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு சொல்றோம், கவலை வேண்டாம், நாதன் இயேசு, அஞ்ச வேண்டாம். நாளையத்தினத்துக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு நாள் அதன் பாடுகள் போதும். நாளையத்தினத்துக்காக கவலைப்படும், நாளுக்கு நாள் பாடுகள் போதும். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயம் இல்லை உலகினிலே. எனக்கு இனி பயம் இல்லை உலகினிலே. எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எவ்விதத்திலும். 3 வார்த்தையை மறக்காதீங்க, மறுபடியும் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எவ்விதத்திலும். சூப்பரா இருப்பார் அந்த வார்த்தை கடைசியில் 11ஆம் வசனத்தில். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த வாக்கு தத்தத்தை அந்த வசனத்தில் யாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லுங்க. 11ஆம் வசனத்தில், தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதோவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே.
அதான் விசுவாசிக்கு இருக்க வேண்டிய குணங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு குணம் உதார குணம். பிசுனித்தனம் சாபம், லோபத்தனம் சாபத்துக்குரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசுனித்தனம் பண்ணி பண்ணி ஏழையாவார் உண்டு, ஆனால் அள்ளி கொடுத்து 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 உயர்ந்தவர்கள் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவரா இருக்கட்டும், அது நாட்டு மக்களாக இருந்தாலும் சபை மக்களாக இருந்தாலும் உதார குணம். பைபிள் சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். பிசினி வாங்கி வாங்கி பழக்கி பிசினியாவே வாழ்வான். கொடுத்து கொடுத்து பழகணும். கவலைப்படாதீங்க. மறுபடியும் சொல்லுங்க, எப்பொழுதும் கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார், எவ்விதத்திலும் கொடுப்பார். நாம் ஐசுரைவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானாரே. மகனே, நீ குணசாலி என்று கர்த்தர் அறிவார். உனக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துவார். மகளே, நீ குணசாலி, அதனாலே நீ சாதாரண ஆட்களை நம்பி போகவில்லை. நீ இயேசுவை நம்பி வந்து பக்தி உள்ளவர்களை நம்பி வர்றபடினாலே உன் முந்தின குணத்தை பார்க்கலும் பிந்தின குணம் மகிமையாக இருக்கிறதுனாலே உனக்கு பெரிய நிலம் ரூத்துக்கு பெரிய போவாசோட இடம் கிடைச்சது போல நிலமும் கொடுப்பார். விதை கொடுத்தவர் நிலமும் கொடுப்பார். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரே, கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாரே. இவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதித்து அனுப்புறோம். நீங்க குதிரையில போற மாதிரி போங்க. போய் வீட்டில் நல்லா சமைச்சு இந்த அக்டோபர் மாதம் நல்லா சாப்பிடுங்க. குறைஞ்சது ஒரு 5 தடவை உங்கள் வீட்டில் விருந்து நடக்கணும். அக்டோபர் மாதத்தில் நடத்துவீங்களா? யாருக்கு விருந்து? உங்கள் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாம் சேர்ந்து, மனைவி மக்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்து 5 விருந்து வைங்க. 5 ஆயங்கள் ஏற்றவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன். அந்த விருந்து வைக்கும்போது ஒரு பாட்டை பாடி பிளஸ் பண்ண சொல்லுங்கள். வீட்டில் ஒவ்வொருத்தரும் பிளஸ் பண்ணுங்க. ஆசீர்வதிப்பார். விதை தானியத்தை புதுசாக கொடுப்பார். பாச, நான் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கேனே, ஐயோ வருஷம் தொடங்கணுமா இருந்தது, முடிய போகுது, எனக்கு சரியா ஒரு சம்பாத்தியம் கிடைக்கலையேன்னு நினைப்பீங்க. விதை தானியத்தை கொடுத்துருக்கிறாரு, அது கட்டாயம் முளைக்க போடுவீங்க. அது முளைக்கும். முளைக்கிறதுக்கு ஏதுவாக கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணுவார். பண்படுத்துறதுக்கு மட்டும் நீங்கள் நின்னா போதும், மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார். உங்கள் ஜபங்களெல்லாம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மணவாளனை பாருங்கள், அவர் வரப்போகிற மணவாளனை பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, எழுப்பி நிற்கலாமா? ஸ்பீடாக எழுப்பி நிற்கலாமா? க்ளோரி, 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 க்ளோரி. இனி தாமதமோ நாதம் படிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைத்தட்டி படிக்கலாம். இனிதான் ஏ மைனரா போட்டீங்க. இனி தாமதமோ நாதானி வரவே, கோடா கோடி தூத சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. இனி தாமதமோ நாதானி வரவே. நிலையில்லா உலகில் பல துன்பங்கள் தான் தோள் புரிகின்றது. பாருலகத்திலே பெருகிடுவையோ பரிதாபமா மன சஞ்சலங்கள் வந்து சேர்த்து கொள்ளும் என்னை நீ வேகமாய் ஏகனாய். எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும். எல்லாரும் கை தட்டிக்கலாம். இங்க எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மா உம்மை காணவே. இனி தாமதமோ நாதானி வரவே. எனக்கு இயேசு ரொம்ப வேணும், எனக்கு அவர் ரொம்ப வேணும், எனக்கு அவர் தான் வேணும். எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், இயேசு எனக்கு வேணும். அவருடைய இருதயம் எனக்கு வேணும்.
இந்த அக்டோபர் மாதத்தில் எனக்கு இயேசு வேணும். அதனால தான் நம்ம ஏக்கத்தோடு பாடுவோம், தாகத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைத்தட்டல் பாடலாமா? நீதியின் சூரியன் இயேசு மகேசா, காலம் மாயிடும் உமது மகிமை நான் அடைந்திடவே, பொங்குதன் உள்ளம் அன்னுதினம் தேவக்காரிருள் முற்றுமாய் மாற்றிய அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம். ஆமென். எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. இனி தாமதம் போனாதானி வரவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் அன்பின் சாம்ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் எபேசு பட்டணத்துக்கு போய் சபை மக்கள்லாம் பார்த்தாரு, மூப்பரெல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் எருசலேமுக்கு போகணும், ஒவ்வொரு பட்டணத்துலையும் எனக்கு கட்டுகளும் காவல்களும் வைக்கப்பட்டிருக்கிறத நான் உணர்றேன். உங்கள் முகங்களை நான் திரும்ப பார்ப்பேன்னு எனக்கு நிச்சயம் இல்லை அப்படின்னு பவுல் பிரியா விடை பெற்று கப்பலில் ஏற போகிறார். அப்போ அந்த கடற்கரையில் எபேசு பட்டணத்து விசுவாசிகள் அவ்வளோ பேரும் கூடி பவுலை கெட்டி, அவன் கழுத்தை கெட்டி கொண்டு அழுதாங்க. சபைன்னா இப்படி சபை தான் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த சபை. பாஸ்டர்னா வேலைக்காரன் கிடையாது, தேவனுக்கு வேலைக்காரன். ஆனால் உங்களுக்கு தகப்பன், உங்களுக்கு தாய், உங்களை காப்பாற்றுறதுக்காக திறப்பில் நிற்கிற ஒருத்தன். அன்பு. ஒரு பாஸ்டர் யாருன்னா அவர் உங்கள் மேலே அன்பை கொட்டணும். அவர் தான் பாஸ்டர். உங்களுக்காக திறப்பில் நிற்கணும், உங்களுக்காக அழணும். நான் கேட்டேன், உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அழுகிறதுக்கு? செத்துட்டா தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு 4 பேர் வருவாங்க. உங்களுக்காக கதறி அழுகிறதுக்கு யார் இருக்கா? அது நீ செத்த பிறகு வேண்டாம், உயிரோடு இருக்கும்போதே உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக அழுது ஜெபிக்கிறது யாரு? 10 பேராவது வேண்டாமா? இயேசுவுக்கே 12 இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு 12வது தருவார். அல்லேலூயா. அது ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம். அக்கினி ஆஸ்திரங்கள் உடையணும், நீ உடையக்கூடாது. சத்துரு எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வாயுத வர்க்கங்களை பிடித்து கொண்டு நில்லுங்கள். நான் 2 காரியம் கேட்குறேன். ஆண்டவரே, எனக்கு ரெவலேஷன் வேணும். இன்ஸ்டன்ட் ஹீலிங், இன்ஸ்டன்ட் அற்புதம் நடக்கணும். பட்டு போன மரம் துளிர்க்கணும், வற்றி போன கிணறு தண்ணீர் வரணும், இடிந்து போன கட்டடம் குறிப்பிட்ட நாளில் கட்டி எழுப்பப்படணும். பாழாய் போன கற்பம், குழந்தை இல்லாமல் போன கற்பம், வனாந்தரம் செழித்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கணும். நாங்கள் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் வரணும். எவ்வளோ நாள் இன்னும் நான் உபவாசம் பண்ணணும். அதனால இந்த பாட்டை பாடுறோம். இனி தாமதமுனாதானி வரவே. 2 வேணும். எனக்கும் வேணும், எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும். எவ்வளவு நாளும் கஷ்டப்பட முடியும். உங்களுக்கு வெளிப்பாடு வேணும். உடனடி அற்புதம் நடக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி முடியாது. கோயிலுக்கு வாங்க 100 தடவை சொன்னாலும் வரமாட்டாங்க. ஒரு அற்புதம். அல்லேலூயா. செத்து போவார் இந்த ஆள், பிழைக்க மாட்டார், டாக்டர் சொல்லிட்டாங்களா, தூக்கிட்டு வந்து அங்கே வைக்கணும். இந்த பாட்டு நடக்கும்போதே அவர் வருவார், குணமாக்குவார். ஆழத்திலே ஜலப்பிரவாகத்திலே இருந்த என்னை கை நீட்டி பிடித்து தூக்கி விட்டார். அது இந்த சபையில் நடக்கணும். நான் ஜெபிக்கிறேன், அதுக்கு தான் பாடுறேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா லேட் பண்ணுறீங்க. தாவீது சொன்னான், தாமதியாதேயும் ஆண்டவரே. எத்தனையோ ஜெப விண்ணப்பத்தோடு நீங்களும் வந்திருப்பீங்க. நிறைய காரியம் லேட் ஆகிட்டே போகுது பாஸ்டர். துக்கம் தொண்டையை அடைக்குது பாஸ்டர், வருத்தமாக இருக்குது பாஸ்டர். நான் துக்கத்தை வருத்தத்தை மறைச்சி தான் வாழ்கிறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. இனி தாமதமுனாதானி வரவே, கோடா கோடி தூத சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மனா முகம் காண. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என்
என் ஆத்மநாதாவும் முகம் காணவே, இனி தாமதம் போனாதானி வரவே. ஆதி விசுவாசம் தள்ளிய அநேகர் லோக சுகங்களை தேடுறான். ஆதி விசுவாசம் தள்ளிய அநேகர் லோக சுகங்களை தேடி, தியாகிகளான சகோதரர் கூட்டம் பதவிகள் தேடி அலைகின்றார். இல்லைங்க, அது எவ்வளவு வருத்தம். எல்லா பட்டம் பதவி பொசிஷன் வேணும். நான் நிறைய ஸ்தாபனங்கள்ல இருக்கிறவங்கள பார்த்தேன். அதெல்லாம் பொசிஷனுக்கு வந்துடலாமா? கட்சி மாதிரி அவரவருக்கு வரம் கொடுக்கிறார், அவரவருக்கு கிருபை கொடுக்கிறார், அவருக்கு ஒரு கால பகுதியை கொடுக்கிறார், வாழ்ந்து ஊழியம் செய்யறதுக்கு அவரவருக்கு ஒரு கொத்து விதை தானியத்தையும் கொடுக்கிறார். பட்சபாதம் இல்லாத தேவன். ஆனா ஆதி விசுவாசம் தள்ளிட்டாங்களே ஆண்டவரே, இந்த அப்போஸ்தல விசுவாசத்தை தள்ளிட்டாங்களே ஆண்டவரே. லோக சுகங்களை தேடுகிறார். உலகத்துல நல்லா இருக்கணுமா? கைகள்ல மோதிரம், மைனர் செயின், கையில பெரிய செயின் போட்டு நல்லா இருக்கணுமா? விசுவாசி பட்டினி கிடக்கணுமா? என்னையா வருத்தமா இருக்குது. தியாகிகளான சகோதரர் கூட்டம், நாங்களும் பார்த்தோம் தியாகிகளான சகோதரர் கூட்டம். அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன். பதவிகள் தேடி, இந்த சபைக்கு வர்றேன்னா ஒரு பதவி கொடுப்பீங்களா? இந்த சர்ச்சுக்கு வரேன் எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குமா? நான் என்ன சொல்றேன், 1000 வருஷம் இந்த சபைக்கு வந்தாலும் ஒரு பதவியும் கொடுக்க மாட்டோம். நான் கொடுக்கறது இல்லை பதவிகளை. பதவியே கிடையாது. இங்க பணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இங்கே ஏராளம் உண்டு. ஹல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அதான் பாட்டு. இதை பாடி முடிப்போம், கைத்தட்டி படிப்போம். ஆதி விசுவாசம் தள்ளிய அநேகர் லோக சுகங்களை தேடுகிறார். தியாகிகளான சகோதரர் கூட்டம் பதவிகள் தேடி அலைகின்றாரே. ஐயா விசுவாச ஜீவியம் காத்துமே, உன் வருகையில் நானும் வந்து சேரவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும். என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் யூஸ் பண்றார், கர்த்தருடைய ஊழியத்துல பயன்படுத்துறார். சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லாரையும் யூஸ் பண்ணார், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க ஒவ்வொருத்தரும் மூலமா ஒரு 50-60 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தா சந்தோஷப்படுவேன். இனி தாமதமோ நாதானி வரவே. கோடா கோடி தூத சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதாய் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும், என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. இனி தாமதமோ, இனி தாமதமோ, இனி தாமதமோ. அதெல்லாம் அடிச்சு கேட்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இனி தாமதமோ. எத்தனை ஜெப விண்ணப்பம் உங்களுக்கு. தாமதத்தை தீவிரப்படுத்தணும். ஆண்டவரே சீக்கிரம் வாங்க ஐயா, சீக்கிரம் செய்யுங்கப்பா, சீக்கிரம் இந்த சபை கட்டடம் வேலை முடியட்டும்ப்பா, எங்க பிள்ளைகள் திருமணங்கள் சீக்கிரம் முடியட்டும்ப்பா. அதுக்கு தான் இந்த பாட்டை பாடுது. எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் நடத்தாங்கப்பா. எப்பொழுதும், எல்லாவற்றிலும், எவ்விதத்திலும். சொல்லுங்க, எப்பொழுதும், எல்லாவற்றிலும், எவ்விதத்திலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்றாரு அந்த வசனத்துல, உதார குணத்திலே. அப்ப நீங்க பிசினியா இருந்தா சம்பூர்ணம் கிடையாது. நீங்க கொடுக்க 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 கணக்கு பார்த்து கொடுக்காதீங்க. அப்புறம் கணக்கு பார்க்க ஆரம்பிப்பார். நீங்க சும்மா தேவைக்கு கொடுக்கணும் கொடுக்காதீங்க. see how much he is good. எவ்வளவு நல்லவர் நினைங்க கொடுக்க தோணும். அவருடைய மகிமை பிரசன்னத்துக்குள்ள வந்தாச்சுன்னா கொடுக்க தான் தோணும். வெளிநாடுகள்ல நான் பார்த்துருக்கிறேன். let us give to the king of kings ன்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ண அத்தனை பேர் எழும்பி கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி
செக்குகளை எழுதுவாங்க. அங்கெல்லாம் செக் தான், செக்குகள் எழுதும். பாஸ்டரும் ஒரு செக் எடுத்து எழுதிட்டு இருப்பார். காணிக்கையில் செக் எழுதி போடுவோம். உங்கள் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குறைந்தபட்ச சம்பளம் 60,000 வரணும். அக்டோபர் மாதத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும். நான் சொன்ன இத்தனை விஷயங்களை மனதில் வைங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்வழியாய் நடத்தி பரிசுத்த பாதையில் நடத்தி ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் வார்த்தைகளை கேட்டீர். எங்களோட பாடல்கள் உம்மை நோக்கி தூபமாய் வந்தது. எங்கள் ஜபங்களெல்லாம் உம்மை நோக்கி தூபமாய் வந்தது. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்த அந்த நேரமெல்லாம் ஆசீர்வாத நேரங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் எவ்விதத்திலும் இந்த பிள்ளைகள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருப்பார்களாக. இவர்களுடைய வீடு என்னும் ராஜ்யம், இவர்களுடைய ஊழியம் என்னும் ராஜ்யம் இரண்டும் கட்டப்படுவதாக, நிலை நிற்பதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.